मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। மேயர் சார், இவங்க எவ்வளவு நல்லா பாடி இசையமைக்கிறாங்கல்ல. சிங்கத்தோட கர்ஜனை பிரமாதமா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு குயிலோட இசை அதால் தோக்கடிக்க முடியாது. சார் சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்துச்சுல, அது இதை விட சூப்பரா இருந்துச்சா. டோனி, மியூசிஷியன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ அங்கதான் அட்டென்ஷன் கொடுக்கணும். உன்னோட இந்த பிஹேவியரை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நான் அக்செப்டபிள். டோனி பாஸ் இங்க இருக்கும்போது வேற யார் மேலயாவது அட்டென்ஷன் போகுமா? அந்த விஷயம் டோனிக்கு சுத்தமா பிடிக்காது. நடமாடும் புழு முட்டை யார் தெரியுமா? அது நம்மளோட டோனி பாஸ் தான். அப்படியா? இப்ப யாரு மேல எல்லாரோட அட்டென்ஷனும் போகுதுன்னு பாருங்க. இப்ப சொல்லுங்க, டோனி ஒரு பஞ்ச் விட்டா அடி இடி மாதிரி விழும். எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க ரொம்ப நல்லாவே பியானோ வாசிச்சீங்க. பிரமாதம். அதோட நீங்க ரோல் நம்பர் 4 அப்புறம் 20 நீங்க தபலா வாசிச்சீங்களா இல்ல யாராவது உங்க முதுகுல தபலா வாசிச்சாங்களா? அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அது இருக்கட்டும். ஆனா காம்படிஷன் இதோட முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அடுத்த வருஷம் பார்க்கலாம், சரியா? தேங்க்யூ ட்விங்கிள். இந்த வருஷம் நம்ம சன் சிட்டியோட மியூசிக் சாம்பியன் யாருன்னு தெரியுமா? சங்கீத் சட்கேலா. அது நான் தான். வந்துட்டா சங்கீத் சட்கேலா. இனி சன் சிட்டியை என்னோட ஏரியாவா மாத்திடுவேன். சங்கீத் சட்கேலா. அதாவது நான் தான். வந்துட்டா சங்கீத் சட்கேலா. இந்த சன் சிட்டி அவனுடைய ஏரியாவா மாத்த போறா. இங்க யாராவது சாம்பியன் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அது நான் தான். இங்க பாருங்க மிஸ்டர், நீங்க இப்ப செய்யறது எல்லாமே ரொம்ப ராங். அப்படி நீங்க சாம்பியன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் எங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணி ரைட்டான வேலையை செய்யுங்க. நான் இந்த தொக்கடா பசங்க கூட பெர்ஃபார்ம் பண்றதா? குட்டி பசங்களா, நான் உங்களுக்கெல்லாம் குருடா. என்னோட பேரு சங்கீத் சட்கேலா. எல்லாரையும் நான் என்னுடைய அடிமையாக்கிடுவேன். நீ ரொம்ப பேடான மியூசிஷியன். உனக்கு மியூசிக்க ரெஸ்பெக்ட் பண்ணவே தெரியலையா? எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். முதல்ல ஓடுறா இங்க இருந்து. ஜனங்க காத்தால இசைய உருவாக்குறாங்க. நான் இந்த இசையால காத்த உருவாக்குறேன். இப்ப பாருங்க. அச்சோ, இந்த ஆளு என்ன சொல்றா? சரி சரி ஒத்துக்கிறேன். நீ தான் சாம்பியன், நான் ஒத்துக்கிறேன். இந்த அவனோட பரிசை வாங்கிக்கோ. என்ன போக விடு. நைஸ் மீட்டிங் யூ. நெவர் see you again. பை. நான் ஒண்ணு நீங்க கொடுக்கிற இந்த பிரைஸுக்காக இங்க வரல. உங்க எல்லாரையும் என் அடிமையாக்க வந்திருக்கேன். இனிமே மொத்த சன் சிட்டியவும் நான் தான் ஆள போறேன். நான் உங்க எல்லாருக்கும் குரு, நீங்க என்னுடைய அடிமைகள். எங்களோட சன்செட்ல யாரும் யாரையுமே ரோல் பண்றது இல்ல. இங்க டெமோக்ரஸி தான் இருக்கு. நீ வேணா எலெக்ஷன்ல போய் நில்லு. உனக்கு ஓட் கிடைச்சதுன்னா நீயும் மேயர் ஆகலாம்ல. அச்சோ, இத பார்க்கிக்கோ. நீ ஏன்பா இப்படி சொல்ற? அடே சுட்டி பையா, வாய மூடுன்னு சொல்றல. ஓட்டு தேவையில்ல, எனக்கு தேவை நோட்டு தான். மேயர் ஆகிட்டனா இந்த சன் சிட்டியோட கஜானா எனக்கு தானே.
இப்ப நீங்க எல்லாரும் என்ன இந்த நகரத்தோட மேயர் ஆக்கிக்கோங்க. அப்புறம் நான் இந்த சன் சிட்டியை கொள்ளையடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிடுவேன். சீக்கிரம் பண்ணுங்கப்பா, எனக்கு லேட் ஆகுதுல்ல. தபலாவை தப்பு திப்புன்னு தட்டிட்டு வர மியூசிஷியனை ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. இல்லன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியாது. தப்புன்னு தப்பி விட்டுருவோம். ஓடு. என் அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி இருக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த ஆளு என்னப்பா சொன்னா? சார் இப்ப என்ன சொல்ல வந்தாருன்னா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுவீங்களா, இல்லன்னா தூக்கி போட்டு உங்களை சட்னி ஆக்கிடுவாரா? அட யாரப்பா சட்னி ஆக்க போற? அட ஒண்ணுதாப்பா, எனக்கு இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எனக்கு எது பிடிக்கும்னு உங்களுக்கு நான் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப கோபப்படுத்திட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சங்கீத் சட்கேலா, இந்த மக்களோட உயிர் மேல நீ ரொம்ப விளையாட்டு காட்டிட்ட. ஒழுங்கா சரண்டர் ஆயி ரைட்டான வேலையை செய். ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட இந்த ஆயுதம் மட்டும்தான் இருக்குன்னா முடிஞ்சா இதுல இருந்து நீ தப்பிச்சு காட்டு. இப்ப பாரு, அடுத்ததா என்னுடைய ஹார்மோனியத்தோட பவரை நீ பார்க்க போற. இது பேருக்கு தான் ஹார்மோனியம். ஆனா இத நான் வாசிக்க ஆரம்பிச்சேன்னு வையே, எல்லா இடத்துலயுமே டிஷ் ஹார்மோனியம் பரவ ஆரம்பிச்சிடும். இவனை ஒரு வழி ஆக்கணும்னா கண்டிப்பா சூப்பர் ஸ்பீடோவோட உதவி எனக்கு தேவை. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, நாம எப்படியாவது அவனை பிடிச்சாகணும். ஓகே ப்ரோ, அவனை பிடிச்சிடல. அவனை பிடிச்சி மியூசிக் கேட்க போறியா? இந்த வாட்டி நம்ம முதல்ல வர மியூசிக்கை நிறுத்தணும். கண்டிப்பா இவனோட மியூசிக்கை ஸ்டாப் பண்ணி ஆகணும். கிக்கோ, எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரியா இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, கரண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபார்முலா நம்பர் 374 அப்ளை பண்ண. அந்த ஃபார்முலாவை ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும் கிக்கோ. இல்லைன்னா கரண்ட் ஷாக்கான ஒரு வழி ஆயிடுவேன். What is the back conductor of electricity? இப்போ அவனோட கரண்ட் கட். ஆனா என்னோட வேலை ஆரம்பிக்க போகுது. சூப்பர் ஸ்பீடோ, ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 585. Good idea, bro. Activating formula 585. இப்ப நீ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ட்ரெய்லர் தான். அடுத்ததா உனக்கு டோட்டல் பிக்சரையே காட்டுவேன். உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அச்சச்சோ, மேயர் சார், அது ஒரு புறா சார். அதுக்கு போய் நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? சீச்சி, நானாவது பயப்படுறதாவது இல்ல. எனக்கு பயம்லாம் ஒண்ணு இல்ல. ஒருவேளை ஐஸ்கிரீம்ல கிரீம் மட்டும் இல்லைன்னா ஐஸ் கரைஞ்சு போயிடும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன இவரு என்னதான் சொல்றாரு? சாரி, இப்ப கோட்வேல்ல என்ன சொல்றாருன்னா, மேயருக்கு பயமே இல்லனா எதுக்காக இப்படி தொடநடுங்கி போய் உட்கார்ந்திருக்காரு? என்னது பதட்டமா இருக்கேனா? அதுவும் நானா? இப்படி சொல்ற நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அது வந்து நான் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேளை அவ என் முன்னாடி வந்தான்னா அவ எப்படி நடுங்குவான்னு நினைச்சேன். இப்படி நடுங்குவா. காக்கா காடு காத்தாம இருக்கும்போது கோயில் மட்டும் இதுக்காக கூடு காத்திக்கிட்டு இருக்கணும். எனக்கு புரியல, இவர் என்ன சொல்றாரு? சார் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தான் அவனை பத்தி எந்த ஒரு பயமும் இல்லல்ல, அப்பனா பாடி கார்டை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட வேண்டியதானே?
வேண்டாம். அவங்க எல்லாரும் என் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப சேஃபா இருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 4 பேருக்கு கூட செக்யூரிட்டி தேவைப்படுது. ஏன்னா ஏற்கனவே கிக்கோ வெளியே போயிருக்கால. அட ஆமாங்க, அவன் வெளியே போயிருக்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான். நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை அவன் இங்க வந்தானா நான் ஒரு வழி பண்ணிடுவேன். கிக்கோ, அடுத்த வாரம் நம்மளோட ஆனுவல் கார்னிவல் நடக்கும். அங்க நம்மளோட பெஸ்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாம் மியூசிக்க ப்ளே பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை சங்கீத் சக்கேலா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். இல்ல ட்விங்கிள், கார்னிவல்ல நம்ம வின்னன் மியூசிஷியன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சங்கீத் சட்கேல தப்பான வேலையை செஞ்சுட்டு சங்கீதத்தையும் மொத்தமா கெடுக்க பாக்குறான். அடேங்கப்பா, அவன மியூசிஷியன்னு சொல்லாத. அவன் ஹார்மோனியம் வாசிச்சா நம்ம காதோட ஜவ்வே கிழிஞ்சிரும் போல இருக்கு. மியூசிக்கு பதிலா எலக்ட்ரிக் ஷாக்கையும் கொடுக்கறான். கரண்ட்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நான் இட்லி சாப்பிட்டுக்கிறேன். இப்ப பறந்துற பறவை மாதிரி பறந்துற. நான் என் மியூசிக்க வாசிக்க போறேன் பாரு. இதோ வந்துட்டா சங்கீத் சக்கேலா. இந்த சன் சிட்டியை தன்னுடைய மொத்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறான். இப்ப நீங்க பாக்குறது வெறும் ட்ரெய்லர் தான். இப்பதான் உங்களுக்கு என்னுடைய பிலிம காட்ட போறேன் என் அடிமைகளே. ஹலோ மிஸ்டர் மேயர், இதுல ஒரு சைன் பண்றீங்களா? என்னது சைன் பண்ணணுமா? நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். எனக்கு இப்ப என்னோட பேர் கூட ஞாபகம் இல்ல. ஆமா, என் பேர் என்ன? என் பேரையே நான் சுத்தமா மறந்துட்டேன். அச்சச்சோ. சைன் பண்ண தெரியலனா கை நாட்டு போட. என்னது? என்ன கை நாட்டுன்னு நினைச்சிட்டியா நீ? கொஞ்சம் இரு. இதுல என்ன எழுதி இருக்கு? அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் சார். உங்க பதவியை நீங்களா ராஜினாமா பண்றீங்க. அப்புறம் உங்க பதவியை நீங்க ராஜினாமா பண்றதுல உங்களுக்கு சம்மதம்னு எழுதி இருக்கிறேன். இதோ பாரு, எனக்கு அந்த விஷயத்துல அப்ஜெக்ஷன் இருக்கு. மிகப்பெரிய அப்ஜெக்ஷன் இருக்கு. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக எத்தனை முறை பப்படம் போட்டிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? இப்போ அந்த பப்படத்தை எல்லாத்தையும் உடைச்சு சாப்பிட வேண்டிய டைம் வந்துடுச்சு. அப்புறம் இந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இந்த சன் சிட்டில இருக்கிற பணம், நகை, இடம் எல்லாத்தையும் வித்து பணமாக்கிடுவேன். நீ அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. ஆனா என்னால செய்ய முடியும். என்ன தடுத்து நிறுத்த யாரு இருக்கா? நீ அடுக்கடுக்கா தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க சங்கீத் சட்கேலா. இப்போ ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆயி ரைட்டான வேலையை செய். உன்னுடைய சாதாரண கிக்கால இந்த சங்கீத் சட்கேலாவை சரணடைய வச்சிடலாம் நினைச்சியா? இப்ப பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. பிரமாதம். அவன் மட்டும் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போயிருந்தானா அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாயிருக்கும். மேயர் அங்கிள், செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட இவரை பிடிச்சு வைக்க சொல்லுங்க. எந்த காரணத்தை கொண்டு அவன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட போக கூடாது. இக்கோ, என் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிட்டல்ல. ஆனா என் வாய்க்குள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதை என்ன பண்ண போற? இப்ப பாரு என்னோட ஸ்மோக் விசிலோட பவர் எப்படி இருக்க போதுன்னு. அவன் இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிட்டானே. மேயர் அங்கிள், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவன் இப்ப ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பில்ல. நான் அவனை ஃபாலோ பண்ணி போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் திரும்ப எடுத்துட்டு வந்துடுறேன். இனிமே நான் இந்த இடத்துக்கு ரூலரா மாறிடுவேன். உன் கதையை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க போகணும். வேற வழி இல்ல, நான் சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டுதாகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும்.
சூப்பர் ஸ்பீடோ நம்ம அந்த சங்கீத் சர்க்கேலாவை பிடிச்சிட்டு அவன் கிட்ட இருக்க சன்சிட்டி டாக்குமெண்ட்டை கொண்டு வரணும். ஓகே கிக்கோ, அவனை ஒரு வழியாக்குறதுக்கு எனக்குள்ள இருக்கிற மியூசிஷியன் ஏங்கிக்கிட்டு இருக்கான். ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 177. ஓகே ப்ரோ. சூப்பர் ஸ்பீடோ, ஐ திங்க் இப்ப நம்ம ஃபார்முலா நம்பர் 374 மறுபடியும் யூஸ் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கே. ஓகே டூட், இனிஷியேட்டிஙங் ஃபார்முலா 374. என்னோட எலக்ட்ரிக் ரேஸ ஓரளவுக்கு நீ சமாளிச்சிட்ட. ஆனா இப்போ மேக்னெட்டிக் ரேஸ் வரப்போகுது. அதை நீ என்ன பண்ண போற கேக்கோ? சூப்பர் ஸ்பீடோ, ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 444. சாரி கிக்கோ, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸால என் மேக்னெட்டிக் சிஸ்டம்ல ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சு. ஸ்கேன் பண்ணாதான் அது என்ன பிரச்சனைன்னு தெரிய வரும். நாம அப்புறமா பார்க்கலாம் கேக்கோ. தப்பு என்னோடதுதான். நான் தான் உன்னை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஆனா அடுத்த தடவை வரும்போது நான் எல்லாத்துக்கும் தயாரா வருவேன். உங்க 2 பேரையும் என்னுடைய அடிமையா நான் அப்ப மாத்தி காட்டுவேன். தேங்க்யூ கிக்கோ, நீ சரியான நேரத்துக்கு இங்க வந்துட்ட. அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும் தெரியுமா? அவனை நான் தூக்கி போட்டு பந்து ஆடி இருப்பேன். ஏன் சார் போய் சொல்றீங்க? நீங்க தான் அவனுக்கு பயந்து நடுங்கிட்டு இருந்தீங்களே. இல்ல, எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்தது, அதனால தான் நான் நடுங்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வயசுல அடிதடி எல்லாம் சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு தடவை பியானோவை வாசிச்சு ஹார்மோனியமா மாத்திட்டேன். நிஜமாவா மேயர் அங்கிள்? ஆமா, நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. ஒருவேளை நான் பொய் சொல்லியிருந்தா என் தலை மேல புறா வந்து உட்காரட்டும். இதுல இருந்து தெரியுது நீங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு. இத பாருங்க, அந்த விண்டோஸ் எல்லாம் மூடி வைங்க. மறுபடியும் பறவைங்க எல்லாம் உள்ள வந்துருச்சு. புறாவை சொன்ன போங்க. இத பாருங்க மேயர் சார், இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை. இனிமே அவன் இந்த பக்கமே வரமாட்டான். இல்ல டெம்போனா, நாளையில இருந்து கார்னிவல் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க அவன் கண்டிப்பா வருவான். எதுக்கும் துணிஞ்சு வருவான். நாமளும் அங்க எதையும் சந்திக்க தயாரா இருக்கணும். இந்த தடவை அவன் தப்பிக்கிறதுக்கு நம்ம விடவே கூடாது. மேயர் அங்கிள், நீங்க எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாமா கிக்கோ, ஜக்பட் எல்லா ட்ரக்ஸையும் நல்லா செக் பண்ணிட்டாரு. ஆனா அந்த சங்கீத் சட்கேலா எந்த ட்ரக்குக்குள்ளேயும் இல்ல. திருட வரவ எப்ப வருவா எப்படி வருவான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா தப்பான நேரத்துல கரெக்டா வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவா. புரியுதா? சார் என்ன சொல்றாருன்னா, அவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாரா? சங்கீத் சட்கேலா இங்க இருக்கிற எந்த ட்ரக்லயும் இல்லையா? இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். R7 பிளிங்க் ஆகுது. அப்படின்னா சங்கீத் சட்கேல ஏதோ ஒரு வழியில உள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி வந்தான்?
வந்துட்டோம் சங்கீத் சட்கேலா. இங்க இருக்கிற எல்லாரையும் என் அடிமைகளா மாத்திடுவேன். ஓப்போ ட்ரக் ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு நடக்க போற இந்த ஷோவை இவங்க மறக்கவே கூடாது. இப்போ மியூசிக்கோட கலர்ஃபுல் ப்ரோக்ராம் ஆரம்பமாக போகுது. ஓ, 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 வந்துட்டோம் சங்கீத் சட்கேலா. என்ன உங்க குருவா ஏத்துக்கோங்க, நீங்க என் சிஷ்யர்களா மாறிடுங்க. இப்போ உன்னோட இந்த கார்னிவல நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. இந்த தடவை நாங்களும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கோம். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, நீ ரெடியா இருக்கல? இன்னைக்கு நாம அவன் தப்பிச்சு போக விடக்கூடாது. எஸ் கிக்கோ. ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 464. குட் ஐடியா கிக்கோ. ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 464. எஸ். என்னுடைய பாம் எல்லாத்தையும் நீ புஸ்வானமா மாத்தினதால நீ ஜெயிச்சிட்டத நினைக்காத கேக்கோ. இப்ப பாரு, என்னுடைய இந்த ஃப்ளூட்டை பாத்தியா? இப்ப நான் இத ஊத ஆரம்பிச்சேன், நீங்க ரெண்டு பேரும் பறந்து போயிடுவீங்க. படி, ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 567. ஷூர் ப்ரோ. அப்படின்னா நான் எதுக்கும் தயாரத்தான் வந்திருக்கியா கேக்கோ. ஆனா இந்த தடவை என்னுடைய ஹார்மோனியத்தோட எலக்ட்ரிசிட்டி 10% அதிகமா இருக்க போகுது. இது இந்த ஹார்மோனியத்துல இருந்து வரப்போற மேக்னெட்டிக் ரேஸ். இதுல இருந்து தப்பிச்சு காட்டு பார்க்கலாம். இதுல இருந்து வர்ற எலக்ட்ரிக் மேக்னெட் ரேஸ் உன்னுடைய சிஸ்டம் எல்லாத்தையுமே மேல் ஃபங்க்ஷன் பண்ணிடும். இனிமே உன்னால எந்த காரணத்தை கொண்டு சன் சிட்டியை காப்பாற்றவே முடியாது. மரியாதையா என்ன குருவா ஏத்துங்க. நீங்க எல்லாரும் என்னுடைய சிஷ்யர்களா மாறிக்கோங்க. இப்போ உன்னுடைய நண்பனே இந்த சன் சிட்டியை ஒரு வழி பண்ணிடுவான் போல இருக்கு. இனிமே நான் இல்ல, நீதான் சரண்டர் ஆக போற கேக்கோ. இப்போ என்னுடைய இந்த பாம்ஸ் இந்த சன் சிட்டியை எப்படி நாசம் பண்ண போகுதுன்னு பாரு. அட, அவனுடைய சிஸ்டத்தை தான் நான் மேல் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தேனே. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதே, நாங்க சூப்பர் ஸ்பீடோக்கு பக்கத்துல ஜாமர் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம். எந்த ஒரு எலக்ட்ரிக் மேக்னெட்டும் சூப்பர் ஸ்பீடோ பக்கத்துலயே வராது. எந்த இடத்துல ட்ரிக் வேலை செய்தோ அங்க கிக்கை யூஸ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. கரெக்டா? எனக்கு இந்த மாதிரி ஆக்டிங் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இத ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக். சாதாரண ஃபென்டாஸ்டிக் இல்ல, ரொம்ப சூப்பர் ஃபென்டாஸ்டிக். அப்ப இதுக்காகவே நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன்.